எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய மாசி மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியிலே கும்ப லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய மாசி மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் தரப்போகுது, சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்குது. அப்போ குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார். இத்தனை நாள் வக்ரமாக இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார். நல்ல ஒரு பரிவர்த்தனை. அசுர குருவும் தேவ குருவும் இடம் பயிற்சி பரிவர்த்தனை யோகம் ரிஷபராசி நண்பர்களுக்கு முழுமையாக இருக்குது. மாசி மாதம் முழுமையாக இருக்குது. முழுவதும் தீராத திருமண தடை தீரப்போகுது. பொதுவாகவே நம்ம மாத பலன்கள் பார்க்குறது எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக அப்படின்னா, இந்த மாதத்துலையாவது ஒரு நல்லது நடந்துராதா, கல்யாணத்தில் இருக்கிற தடை இந்த மாதத்துலையாவது நீங்கிடாதா, புத்திரபாகியத்தில் இருக்கிற தடை இந்த மாதத்துலையாவது நீங்கிடாதா, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இந்த மாதத்துலையாவது வந்துடாதா, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதானுங்க செய்யுது. ராசி ஒன்றானாலும் அந்த ராசியில் பிறந்தவங்க லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு மனசார சொல்கிறேனுங்க, மாசி மாதத்தில் பிரமாதமான ஒரு பரிவர்த்தனை. அது மட்டும் இல்லை, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் லாபஸ்தானாதிபதி. லாபஸ்தானாதிபதி குரு பகவான் நமக்கு கெட்டவராகவே இருக்கட்டும், ஆனாலும் கிரக பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நல்லது செஞ்சு தான் ஆகணும். திருமணஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகம், அந்த திருமணஸ்தானத்தை பார்க்குற அப்படி குரு பகவான் திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சாரம் கொடுத்துருப்பார். இதனால தான் சொன்னனுங்க முதல்ல தீராத திருமண தடை தீரப்போகுதுன்ட்டு. திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு குரு பகவான் புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய சாரம் கொடுத்துருக்கிற தருணத்தில் திருமண ஸ்தானாதிபதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சி குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2வது பாவகத்தில் இருப்பார். அந்த விருச்சிகம் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை மட்டும் இல்லை, குரு பகவானுடைய சாரம் வாங்கிய இன்னொரு கிரகம் சனி பகவான் ரிஷபராசி நண்பர்களுக்கு மட்டும் ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவானே கொடுக்காத ஒரு யோகம் சனி பகவான் கொடுப்பார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானுங்க. அப்போ அந்த சனி பகவானும் குரு பகவானுடைய சாரத்தில் தான் இருக்கிற அப்படி. புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்ப்பார். இதனால தான் சொல்கிறேன், தீராத திருமண தடைகள் தீரும். 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 5 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. வந்து பார்த்துட்டு போனவங்களுக்கு தானுங்க கல்யாணம் நடந்தது, எனக்கு நடக்கலையே நினைக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த தருணத்தில் திருமண தடைகள் நீங்கும். திருமணம் நடந்ததுங்க, ஊரறிய உலகறிய அம்மை மிதித்து அருந்திதி பார்த்து பரிசம் போட்டு பந்தலை போட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டேனுங்க. ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், காதில் கேட்ட விஷயம், என் சொந்த வாழ்க்கையில் நடந்து பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தப்படக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக பிரிவினைகள் ஏற்பட்ட நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கான ஒரு தருணமாக அமையும். அது மாற்று கருத்து இல்லை. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் திருமணஸ்தானாதிபதி மட்டும் கிடையாது, 12வது பாவகத்துக்கு அதிபதி ஐன சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி இருக்கிறார். அவசியமான விஷயம் ஒன்று இருக்கும், அத்தியாவசியமான ஒரு விஷயம் இருக்கும், அனாவசியமான ஒரு விஷயம் இருக்கும். மொத்தத்தில் 3 விஷயம் இருக்குது. நம்ம ஒரு யோசனை பண்ணுறோம்னா, ஒரு பைக்கு வாங்குகிறோன்னா அது அவசியம்னு ஒன்று இருக்குது,
அனாவசியம்னு ஒன்று இருக்குது, அத்தியாவசியம் ஒன்று இருக்குது. இந்த நேரத்தில் அத்தியாவசியமான செயலெல்லாம் செஞ்சுக்கலாம். வீடு ரிப்பேர் பண்ணணுங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேனுங்க, செஞ்சுக்கிட முடியல. 2வது பாவகத்தில் நமக்கு செவ்வாய் இருக்கிறாருங்க, குரு பகவானுடைய சாரத்தில் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கிடலாம். பூர்வீகத்தில் இருந்து மாறணும்னு நினைக்கிறேனுங்க, மாற முடியலைங்க, இந்த தருணம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பூர்வீக சொத்து எங்களால் பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, இந்த தருணம் நல்ல விதமாக இருக்கும். எந்த அடிப்படையில்னா, ரிஷப ராசிக்கு மட்டும்தான் சுபஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வருவார். வேறு யாருக்குமே அந்த பிராப்தம் இல்லை. சூரிய பகவான், புதன், சனி பகவான் 3 கிரகங்களும் ரிஷப ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில், புதனும் சூரியனும் புதனாதித்ய யோகம், 10வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி. இருவரும் 3 பேருமே இந்த ரிஷப ராசிக்கு 4வது பாவகம் சொல்லக்கூடிய சிம்மம் அந்த பாவகத்தை பார்ப்பாங்க. அது சுபஸ்தானம். மண்மனை பிராப்தம் ஏற்படும், மண்மனை புதுப்பிக்கிறதுக்கான நேர காலங்கள் கொடுக்கும். அவசியமான ஒரு செயல், அத்தியாவசியமான செயல் செய்யறதுக்கான மிக சிறந்த நேரம் இந்த நேரம். பறக்க பறக்க பாடுபட்டு இருக்கிறேனுங்க, பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை. சொந்தமாக ஒரு நிறுவனம் வைக்கணும், வேலை செய்யணும், வேலை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது. இத்தனை நாள் நம்மளால் செய்ய முடியலையேன்ற ஆதங்கம் இருக்குது. செஞ்சுக்கிடலாமா, அதுக்கான நேரம் தானுங்களா அப்படின்னா உண்மையிலே நல்ல நேரம் தானுங்க இது. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. தொழில் ஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்த தனகாரகன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. இந்த தருணமெல்லாம் 100% சுய தொழில் செய்கிறதுக்கு ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல நேரம் தானுங்க. காசு பணம் கொடுத்து ஏமாந்து விட்டனுங்க, வெளிநாடு போகிறதுக்காக காசு பணம் கட்டணுங்க, ஏமாற்றிட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் பறி போயிடுச்சு. ஐயோ பாவமே நினச்சி காசு கொடுத்தனுங்க, ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பணத்தை பறி கொடுத்துட்டு சங்கடத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு பாதையை காட்டிவிடும். கொடுத்த பணம் வந்து சேருமா அப்படி சொல்ல வரல. நம்ம சம்பாரிச்சது தான் கொடுத்தோம், அப்போ சம்பாரிச்சதோ தாத்தன் சம்பாரிச்சதோ நம்ம அழிச்சிட்டு உட்காரல. நாமளாக கையை ஊனி கரணம் போட்டு சம்பாரிச்சது அழிச்சிட்டோம். இல்லை பக்கத்தில் கடன் வாங்கி கொடுத்துருப்போம், அதை அழிச்சு விட்டு அந்த கடனை கட்டிட்டு தான் நம்ம உட்காந்துருக்கோம். இந்தளவுக்கு ஒரு தைரியத்தையும் இந்தளவுக்கு ஒரு சாமர்த்தியத்தையும் கொடுத்த அந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஆனாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய மன அழுத்தம் குறையும். மீண்டும் அந்த தொகையை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். போனது போகட்டும், முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளம் கொட்டக்கூடாது, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடக்கூடாது, இனிமேல் நடக்கிறது தான் நம்ம பார்க்கணுன்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அதுவும் மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 13ஆம் தேதி வரை அவிட்டம் நட்சத்திரம், மாசி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் தான் அவிட்ட நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். அந்த 7 நாள் ஒரு வாரத்திலேயே நிறைய நண்பர்களுக்கு மாற்றங்கள் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரதுனால மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கும், மண்மனை உருவாக்குறதுக்கும், ஆல்ட்ரேஷன் செஞ்சுக்கிறதுக்கும் சிறந்த நேரமாக இருக்கும். அதுபோக இந்த பொருளாதார ரீதியாக நிறைய சங்கடம் இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்னு மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த நேர காலங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நாம் ஏன் போகணும், நாம் ஏன் ஏதாவது செஞ்சுக்கிடணும், இருந்து சாதிக்கலாமே சம்பாதிக்கலாமே அப்படின்ற ஒரு தாக்கத்தை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த நேரம். மாசி மாதம் 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 13 நாள், அப்போது நமக்கு 20ஆம் தேதி வரை, மாசி மாதம் 20 வரை சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார். பொதுவாகவே ராகுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆப்போசிட்டு. ஆனாலும்
இந்த ராகு பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் ரிஷப ராசியாதிபதி சுக்கிரனும் சேர்ந்திருப்பார். அந்த ராகு பகவானுக்கு சாரம் கொடுத்தவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானோட சூரிய பகவான் சேர்றாரு. இந்த அடிப்படையில் சதய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்கும். வாகன யோகம் உண்டு. இந்த நிமிஷம் வரைக்கும் வாகனம் வாங்கணுன்ற எண்ணம் இருந்திருக்காது. மாசி மாதம் 7 தேதிக்கு மேலே 20 தேதிக்குள்ளார வாகனம் வாங்குறதுக்கான பிராத்தம் வரும். வெளிநாடு போகிறதுக்கான பிராத்தம் கொடுக்கும். வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, பதவி உயர்வு, இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்படுத்தும். குடும்பத்துக்கு அத்தியாவசியமான பொருட்கள் செஞ்சுக்கிடணுன்ற ஒரு சூழல் ஏற்படுத்தும். அதுபோக காவல்துறையில் பணிபுரிகிற நண்பர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மின்சாரத்துறையில் பணிபுரிகிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கும். அதுபோக பதவி நிரந்தரமாகும். இராணுவம், கப்பல் துறை, இந்த துறையிலெல்லாம் பணிபுரிகிற நண்பர்களுக்கு இந்த தருணம் மிக மிக நல்ல விதமாக இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், அதுபோக சமையல், கேஸ், அதுக்கப்புறம் சமையல் கான்ட்ராக்டரு, இந்த மாதிரி நண்பர்களுக்கு இந்த நேரமெல்லாம் பிரகாசமாக இருக்கும். அதுபோக கலைத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரமெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 20ஆம் தேதி வரை. இப்போது ராகுக்கு காரகத்துவம் ஒன்று இருக்குது. அந்த ராகுடைய காரகத்துவம் எல்லாமே இந்த நேரத்தில் பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த இஎன்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காது மூக்கு டாக்டர், அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் இந்த நேரம் பிரமாதமான நேரமாக இருக்கும். சரிங்களா? பொதுவாக சம்பாதிக்கிறது அப்படின்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றம், சாதிக்கிறதுக்கான ஒரு மாற்றம் வந்தால் தான் நம்மளால் செஞ்சுக்கிட முடியும், சாதிச்சுக்கிட முடியும். இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 20ஆம் தேதி வரை சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். அதுபோக 20 தேதிக்கு மேலே மாசி கடைசி வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரத்தில் குரு பகவான் மிக சிறந்த நேரம். திருமணமாகி 12 வருடம் ஆகுதுங்க, 13 வருடம் ஆகுதுங்க, 5 வருடம் ஆகுதுங்க, புத்திரபாகியம் இல்லைங்க. புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்குமா? பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது, போகாத கோவில் குளம் கிடையாது, யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு விட்டோம், ஒரு நல்லது நடக்கலைங்க, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, செலவழிச்ச காசெல்லாம் செம்பாகி போச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சுங்கன்னு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு புத்திர செல்வம் உருவாகிறதுக்குண்டான மிக சிறந்த ஒரு தருணமாக வரக்கூடிய மாசி மாதம் 20 தேதிக்கு மேற்கொண்டு சூரிய பகவான் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணம் பிரமாதமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியிலே ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருப்பார். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல். உண்மையிலேயே இந்த விஷயம் நான் சொல்லும்போது ஜோதிடத்தில் அதிகமாக நாட்டம் இருந்தால் உங்களுக்கு புல்லரிக்கும். இந்த அமைப்பு மீண்டும் உங்களுக்கு எத்தனை வருஷம் கழித்து வரும்னா 12 வருஷம் கழித்து வரும். சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு ரிஷப ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து புத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். 15ஆம் தேதி இந்த புத்திர ஸ்தானாதிபதினு ஒருத்தர் சொல்லுவோம் இல்லையா, 5வது பாவகத்துக்கு அதிபதி புதன், ரிஷபராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி புதன் தானே. அப்போ அந்த புதன் 15ஆம் தேதி மீனராசிக்கு வந்துடுவார். மீனராசிக்கு வந்துட்டு புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் 4வது பாதத்தில் சுக்கிர பகவானோட சேர்ந்து ராகுவோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்ப்பாங்க, புத்திரஸ்தானத்தை பார்ப்பாங்க. புத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க. குரு பகவானுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, ஏன்னா திருமணஸ்தானாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்திலிருந்து குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்குறார் 4வது பார்வையா. அதன் பிறகு ராகு பார்வை, சுக்கிரன் பார்வை, புதன் பார்வை, 5 கிரகங்களுடைய பார்வை 5வது பாவகத்தில்.
இந்த சூழலில் 100% உறுதியாக புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான நேரம் மாசி 20 தேதிக்கு மேற்கொண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்படுது. இதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் சொல்கிற பதிவு, சொல்கிற வார்த்தைகள் சத்தியமாக கிடையாது. பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்னன்னா நம்பிக்கை துரோகம். இது நடக்கும் அப்படின்னு ஏமாத்துறது. அந்த அவசியம் எனக்கு இல்லைங்க. கடவுள் புண்ணியத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த நேரத்தில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறவு கிடைக்கிறதுக்கான ஒரு தருணமாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. நேரகாலங்கள் சாதகமாக இருந்தால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நேரகாலங்கள் சாதகமாக இருக்கும்போது நாம் செய்யக்கூடிய செயலில் தான் அது சாதகமாக பாதகமானு நம்ம பார்க்க முடியும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்கன்னா 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வர்றது இல்லைங்க. ஒத்த பிள்ளை தான் முன்னுக்கு வருது. யாரும் உழைக்கலையா அப்படின்னு உழைப்பு போடலையான்னு இல்லை. உழைப்போட நேர காலங்களில் சாதகமாக இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும் இல்லையா? இந்த நேரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிக சிறந்த நேரம், பயன்படுத்திக்கோங்க. அதுபோக இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. தசாபுத்திக்கு அடிப்படையில் தான் பலன்களே வரும். சரியா? ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.